friends, welcome to Abhi Classes YouTube channel. In this video we are going to see about CA Foundation Accountancy Paper 1 la Module 2 Chapter 7 Final Accounts of Manufacturing Entities la paaka porom. Ella illustrations in the video la cover panna porom. So let's move on to the video. So final accounts of manufacturing entities. So in the chapter la enna different na normal final accounts ko idukku enna difference na normal final accounts la நம்ம trading account, profit and loss account and balance sheet தான் prepare பண்ணுவோம். பட் இங்க manufacturing entities ல manufacturing or production related இருக்குறதெல்லாம் entries எல்லாம் நம்ம வந்து manufacturing account ல செப்பரேட்டா என்டர் பண்ண போறோம். trading account ல போடாம அதுக்கு செப்பரேட்டா manufacturing account ன்னு prepare பண்ண போறோம். So அதுதான் difference. So let's move on to the illustration number 1. And in the unit 1 and unit 2 in the of this final accounts la compulsory or 15 to 20 marks sum kandipa varum. So in the chapter நீங்க வந்து thorough பண்ணியாலே உங்களுக்கு வந்து 15 marks வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும்னு சொல்லலாம். Illustration 1 is a very simple sum. இது வந்து எக்ஸாம்ல கேட்க mostly chances இல்ல, but I will explain this. 1 lakh units were produced in a factory. அதோட material cost வந்து 10 rupees and labor cost வந்து 5 rupees per unit, and that apart it was agreed to pay royalty வந்து rupees 3 per unit ன்னு சொல்லிருக்காங்க to Japanese collaborators who supplied technology. அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி சப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்காக அவங்க மெட்டீரியல் காஸ்ட் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, லேபர் காஸ்ட் அண்ட் வந்து ராயல்ட்டி பே பண்ணியிருக்காங்க. and they were asked to calculate the manufacturing cost. manufacturing cost வந்து இட்ஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காஸ்ட்லாம் இன்கர் பண்ணுமோ அதை டோட்டலாக நம்ம சொல்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னென்ன வரும்னா ரா மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது மூணுமே நம்ம கம்பைன் பண்ணி டோட்டல் பண்ணுறது தான் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு அர்த்தம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் நம்ம எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம், ஸோ அந்த காஸ்ட்டு இங்கே போட போகிறோம். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ 1 lakh யூனிட்ஸ்க்கு 10 rupees. ஸோ ஒரு யூனிட்க்கு 10 rupeesனா அப்போ 1 lakh யூனிட்ஸ்க்கு 1 lakh into 10. ஸோ 1 lakh into 10 டோட்டலாக ரா மெட்டீரியல் கன்சியூம்டு காஸ்ட் வந்து 10 lakhs. அதேமாதிரி லேபர் காஸ்ட் வந்து 1 யூனிட்க்கு ₹5னா அப்போ 1 lakh யூனிட்ஸ்க்கு 1 lakh into 5. ஸோ 1 lakh into 5 lakhs. சேம் வந்து ராயல்ட்டி வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மாரி, அது வந்து எக்ஸ்பென்ஸோடைய இதில் வந்து கம்பைன் ஆகிடும். So royalty is treated as direct expense. So 1 lakh into 3 lakhs. So 10 lakhs plus 5 lakhs plus 3 lakhs. Total 18 lakhs is your manufacturing cost for this sum. Illustration number 2. So illustration number 2ல வந்து என்ன கேட்காங்க, ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் அக்கௌண்ட் அதெல்லாம் கொடுக்க, சிம்பிளாக மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் WIP, க்ளோசிங் WIP கொடுத்துருக்காங்க. and opening raw materials, closing raw materials, purchases. So வந்து cost of raw material நீங்கள் எப்படி calculate பண்ணுவீங்கன்னா opening raw material plus purchases minus closing stock of raw material பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து cost of raw material consumed வந்து வந்துடும். ஸோ இது 3யும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து cost of raw materials கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹையர் சார்ஜ் ஆஃப் மிஷினரி, ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ஹையர் சார்ஜ் ஆஃப் மிஷின், ஹை சார்ஜ் ஆஃப் ஃபேக்ட்ரி, டைரக்ட் வேஜஸ், க்ளோசிங் WIP வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 5 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸும் 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்சரை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் WIP இங்கே வரும் அண்ட் க்ளோசிங் WIP இந்த சைடு வரணும். ஸோ ஓப்பனிங் WIP வந்து டெபிட் சைட் அண்ட் க்ளோசிங் WIP வந்து கிரெடிட் சைடில் வரணும். ஓகே. அண்ட் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் போடுறோம். and as I already said, raw material consumed வந்து opening stock of raw material plus purchases minus closing stock of raw material பண்ணினா உங்களுக்கு வந்து raw material consumed உடைய ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் இன்கர் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து டெபிட் சைடில் போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடச்சிடும். ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்னு நமக்கு வந்து இங்கே பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன அமௌண்ட் வருது அதை வந்து நம்ம டெபிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து நார்மல் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணலாமா?
First வந்து questionல opening work in process, that is opening WIP and closing WIP கொடுத்திருக்காங்க. இதல டைரக்ட்டா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். So opening WIP for 10,000 units வந்து 16,000 and closing WIP for 12,000 units வந்து 20,000 கொடுத்திருக்காங்க. So இத என்டர் பண்ணிக்கலாமா? So to opening WIP 16,000 and by closing WIP 20,000. So opening work in process and closing work in process enter பண்ணியாச்சு. Now raw materials, opening stock plus purchases minus closing stock of raw materials வந்து நமக்கு வந்து raw materials consumed உடைய ஆன்சர் கிடைக்கும் சொன்னல. So opening stock of raw materials எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,70,000 plus purchases எவ்வளவு? 8,20,000 minus closing stock 1,90,000 in calculatorல பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் raw material consumed உடைய ஆன்சர் வந்து 8 lakhs னு உங்களுக்கு கிடைக்கும். Next இப்போ வந்து மற்ற சார்ஜஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணலாமா? ஓகே. ஹையர் சார்ஜ் ஆஃப் மிஷின், தட் இஸ் 0.60 rupees per unit manufactured. ஸோ யூனிட் மேனுஃபேக்சரில் நமக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 0.60 rupees சொல்கிறாங்க. ஸோ 1 யூனிட் வந்து 0.60 rupeesனா அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட்? 5 lakh யூனிட்ஸ்க்கு எவ்வளோனா 5 lakh into 0.60 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து, so take your calculator, 0.60 into 5 lakh, you will get the answer as 3 lakh rupees for your higher charges on machinery. Next, higher charges of factory வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அது direct wages வந்து 0.80 per unit வந்து எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர்ல 0.80 கொடுத்துருக்காங்க and 0.40 on closing WIP. ஸோ வந்து நம்ம டைரக்ட் வேஜஸ்ல ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் கேல்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு அண்ட் க்ளோசிங் WIPயில் கேல்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர்ட் யூனிட்ல வந்து எவ்வளோ? 0.80 இன்டூ எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம்? 5 lakh. ஸோ இன்டூ 5 lakh பண்ணால் என்ன ஆன்சர் வருது? யூ வில் கெட் 4 lakh rupees ப்ளஸ் 0.40 இன்டூ closing WIP எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 12,000. so 0.40 into 12,000 you will get 4,800. so 4 lakh plus 4,800 you will get the direct wages amount as 4 lakh 4,800 rupees தான் நமக்கு வந்து direct wages உடைய amount. so இவ்வளோ rupees into units manufactured plus இவ்வளோ rupees into closing WIPல எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து direct wages ஆன்சர் கிடைக்குது 4 lakh 4,800 rupees. and இப்போ வந்து லாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து repairs and maintenance 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1,80,000 repairs and maintenance என்டர் பண்ணிக்கிறேன். and இங்கே ஹையர் சார்ஜஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2,20,000. ஸோ அதையும் என்டர் பண்ணிக்கலாம், அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ ஹையர் சார்ஜஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி வந்து 2,20,000. ஸோ என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நம்ம பார்த்தோம்? ஹையர் சார்ஜஸ் ஆஃப் மிஷினரி, ஹையர் சார்ஜஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி, டைரக்ட் வேஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த 4 சார்ஜஸை நம்ம டெபிட் சைடில் ஒன்றொன்னா கால்குலேட் பண்ணி நம்ம என்டர் பண்ணியாச்சு. தட் இஸ் 8 lakh வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்ட், டைரக்ட் வேஜஸ் வந்து 4,04,800, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 3 lakh and இந்த ஹையர் சார்ஜஸ் ஆன் மிஷினரி, ஹையர் சார்ஜஸ் ஆன் ஃபேக்ட்ரி, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெபிட் சைடில் என்டர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே இப்போ வந்து என்டர் பண்ணியாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் என்டர் பண்ணியாச்சு, தட் இஸ் ஓப்பனிங் WIP, க்ளோசிங் WIP என்டர் பண்ணியாச்சு, ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் என்டர் பண்ணியாச்சு அண்ட் ஆல் த எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டோட்டல் பண்ணலாமா? டெபிட் சைட் டோட்டல் இஸ் 19,20,800. ஸோ 19,20,800 மைனஸ் இந்த வந்து க்ளோசிங் WIP நம்ம பண்ணோம், தட் இஸ் 20,000 பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் கிடச்சிரும், தட் இஸ் 19,800 rupees. ஸோ இந்த 19,800 rupees வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அதில் வந்து டெபிட் சைடில் இதை நம்ம என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் இது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த சம்மில் இவ்வளோதான். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளான சம், இதுவும் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இல்லை. தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ராப்ளம் அது வந்து கம்பல்சரியாக ஒரு 5 டைம்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்படியே ஆசிட்டிஸ் வந்து நான் எழுதின அட்டெம்ப்டில் அந்த தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் சம் அப்படியே கேட்டாங்க, வித்தவுட் சேஞ்ச் இன் நம்பர்ஸ் அப்படியே கேட்டாங்க. ஸோ இதில் என்ன பண்ணோம்? ஓப்பனிங் WIP என்டர் பண்ணோம், க்ளோசிங் WIP என்டர் பண்ணிவிட்டு இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம ரா மெட்டீரியல் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், பார்க்க தான் பெருசாக இருக்கும் பட் ரொம்ப சிம்பிள். தேர்ட் illustration ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம், என்னென்ன அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு.
ஸோ ட்ரையல் பேலன்ஸ் as on 31st March 2020. இந்த கொஸ்டினில் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கிங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் and bills receivable, wages, salaries, telephone and postage expenses, repairs to office furniture, cash at bank, office furniture, repairs to plant, purchases, plant and machinery, rent lightning. இந்த rent lightningல ஒரு இம்பார்ட்டண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ். கிரெடிட் சைடில் sundry creditors, bills payable, sale of scrap, commission received, provision for doubtful debt, கேபிட்டல் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எது எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் செமி ஃபினிஷ்டுன்னா என்னென்னா தட் இஸ் நத்திங் பட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP. ஸோ வந்து நம்ம ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் நம்ம பாதி செமி ஃபினிஷ்டாக செய்யும் போது தானே அது WIP ஒர்க் இன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ செமி ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ் நத்திங் பட் WIP ஒர்க் இன் ப்ராசஸ் தான் செமி ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் WIP கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் சேலரிஸ் அண்ட் வேஜஸ் அன்பெய்ட், இதில் சேலரியில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, மிஷினரியில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் கொடுத்துருக்காங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அண்ட் ஆஃபீஸ் ப்ரிமிசஸில் கொடுத்துருக்காங்க, அண்ட் லைட்னிங் அண்ட் ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் நத்திங் பட் ரெண்ட்டு, லைட்னிங் இது ரெண்டுத்தில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு சிம்பிள் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கேல்குலேட் பண்ணிடலாமா. ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் 21,000. ஓகே, 21,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்ச்சேஸ் வந்து 85,000. ஸோ ப்ளஸ் 85,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இஸ் 16,200. ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 89,800. ஆன்சரில் செக் பண்ணிடலாமா. ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து 89,800. ஸோ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு சூப்பராக ஈஸியாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரா மெட்டீரியல் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP என்ட்ரு பண்ணிடலாமா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP இஸ் 9,500. இது வந்து டெபிட் சைடில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP 9,500. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP எவ்வளோ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP 7,800. ஸோ 7,800 கேல்குலேட் பண்ணிடலாமா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP 7,800. ஸோ WIP என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாமா. ஆக்சுவலி வந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரிசர்வில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சன்ட்ரி டேட்டாஸும் இங்கே வராது. கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ், கேரியேஜ் அண்ட் பர்ச்சேஸ்னால் வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸில். ஸோ வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து 1,500 நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ் வந்து 1,500 என்ட்ரு பண்ணியாச்சா. சூப்பர். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வராது, ஸோ அது இங்கே விட்டுறலாம். அண்ட் வேஜஸ் பெய்டும் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வேஜஸ் பே பண்ணுறோம். ஸோ வந்து ஃபேக்ட்ரி ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட்னால வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ வேஜஸ் வந்து 13,000 கொடுத்துருக்காங்க. பட் வேஜஸில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ வேஜஸ் வந்து 13,000, இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. salaries and wages unpaid for March 2020 were respectively 900 and 2,000 சொல்லியிருக்காங்க. ஸோ salaries and wagesல unpaid வந்து 900 and 2,000. ஸோ வேஜஸில் எவ்வளோ அன்பெய்டாக இருக்குது, 2,000 rupees. ஸோ ஆல்ரெடி பெய்ட் வேஜஸ் வந்து 13,000 கொடுத்துருக்காங்களா. ஆல்ரெடி வேஜஸ் பெய்ட் வந்து 13,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2,000 அன்பெய்டாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம பே பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ வேஜஸ் பே பண்ணணும், 13,000 ப்ளஸ் 2,000 தட் இஸ் 15,000 தான் நீங்கள் வந்து டோட்டலாக வேஜஸ் பே பண்ண வேண்டியது 15,000. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து சேலரிஸ் எல்லாம் வந்து P&L வரும். டெலிஃபோன் அண்ட் இதுவும் P&L வரும். ரிப்பேர்ஸ் டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். கேஷ் அட் பேங்க் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆல் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்து அசெட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மிஷின் ஆர் பிளான்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்காக எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு இது மேனுஃபேக்சரிங் இல்லையா. ஸோ ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் வந்து 1100 வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் வந்து 1100 is entered in manufacturing account. Superb. அண்ட் லைனாக நீங்கள் வந்து இது 3 மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுட்டு லைனாக நீங்கள் என்ட்ரிஸ் எடுத்து அங்கங்கே நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்படியே வந்து நீங்கள் சம் முடிச்சிடலாம். பர்ச்சேசஸ் ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே போவோம்? பேலன்ஸ் ஷீட்டில் போவோம். இங்கே என்னென்ன இருக்குது? ஸோ இங்கே கிரெடிட் சைடில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிடும். பில்ஸ் பேபிளும் வந்து இங்கே வராது. சேல் ஆஃப் ஸ்கிராப் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு வேஸ்டேஜ்லாம் வந்து நம்ம சேல் பண்ணுறது தான் வந்து சேல் ஆஃப் ஸ்கிராப். ஸோ வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடில். ஸோ வந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ண போகிறோம். நார்மல் சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போகும். சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், வெறும் நார்மல் சேல்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுறோம், அப்புறம் இந்த பர்ச்சேஸ் மட்டும் நம்ம ஏன் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்லேயே ரா மெட்டீரியல்ஸ் கூட நம்ம கேல்குலேட் பண்ணோன்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். இங்கே வந்து ரா மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை வந்து இங்கே ட்ரீட் பண்ணி இந்த சம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். இது வந்து நார்மல் பர்ச்சேஸ் இல்லை, பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம இதை கன்சிடர் பண்ணி பண்ணுறோம். பட் இந்த சேல்ஸ் வந்து ரா மெட்டீரியல் சேல்ஸ் கிடையாது, நார்மல் சேல்ஸ். ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து நம்ம கிரெடிட் சைடில் 2500 என்டர் பண்ணிடலாமா? ஸோ சேல் ஆஃப் ஸ்கிராப் 2500. ஓகே, ரிமைனிங் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வராது. ஸோ அது வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். கீழே வாங்க. லைட்னிங், ரெண்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு வந்து P&L வந்துடும். ஸோ இங்கே வராது. ரெண்ட் அண்ட் லைட்னிங். ரெண்ட்னா எப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல ரெண்ட் பே பண்ணுறோம். ஸோ வந்து இதுவும் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். லைட்னிங்கும் அங்கே தான் நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற லைட்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது வந்து லைட்னிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெண்ட் அண்ட் லைட்னிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் இஸ் நத்திங் பட் இந்த ரெண்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் வந்து ரெண்ட்டு, லைட்னிங்க்கு வந்து நேராக வந்து லைட்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் ஆக்குபை 1/4 ஆஃப் த டோட்டல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம டோட்டலாக ரெண்ட் பே பண்ணுறது எவ்வளோ? 6000 பே பண்ணுறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு பாதி ரெண்ட் பே பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து P&L அதாவது ஆஃபீஸ் வச்சுருப்போம்ல. எப்பவுமே வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்குமே தான் அந்த ரெண்டோட லேண்டுக்கான பேமெண்ட் தான் ரெண்ட் நம்ம பே பண்ணுவோம். ஸோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கும் நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம், அண்ட் நம்ம வச்சிருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கும் தான் நம்ம சேர்த்து ரெண்ட் பே பண்ண போகிறோம். அந்த ரெண்டும் சேர்த்து 6000 கொடுத்துருக்காங்க. என்னது? ஃபேக்ட்ரி ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த ஆஃபீஸோடைய ரெண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் 6000 கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஃபீஸ் ப்ரிமிசஸ். அந்த ஆஃபீஸ் வந்து 1/4 வந்து இருக்கு. 6000ல் 1/4 வந்து நம்ம ஆஃபீஸ்க்கான பே பண்ணுற எக்ஸ்பென்ஸ். அப்போ 1/4 வந்து ஆஃபீஸ்க்கு பே பண்ணுறோன்னா அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் என்ன? 1 - 1/4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 கிடைக்குதா? ஸோ அந்த ரிமைனிங் 3/4 தான் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ரெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 1/4 வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா என்ன? எங்கே வரும்? அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 6000 × 1/4 வந்து ஒரு அமௌண்ட் வருதுல, அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போயிடும். அப்போ வந்து நீங்கள் ஃபேக்ட்ரிக்கானது எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1/4 வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 3/4. அந்த 3/4 தான் வந்து நம்மள வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வர ரெண்ட். ஸோ 6000 × 3 divided by 4. ஸோ அப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கான ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? 4500. கரெக்டாக பார்த்துலாமா? ஸோ ரெண்ட் பாருங்க 4500. மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் நம்ம என்டர் பண்ண போகிற ரெண்ட் எவ்வளோ? 4500. அப்போ வந்து 6000ல் வந்து 4500 வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். அந்த ரிமைனிங் 1500 அப்போ என்ன வரும்? அது வந்து நம்ம ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் ஆஃபீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அது வந்து ரிமைனிங் ரெண்ட் 1500 எங்கே வருது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்ட் வந்து 2 பிளேசஸில் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்க. 2 பிளேசஸ்க்கான ரெண்ட் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம செப்பரேட்டாக நம்ம எழுதுறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஆஃபீஸ் வந்து 1/4 ஆக்குபை பண்ணுது 6000ல்.
ஆஃபீஸ் வந்து 1/4 ஆக்குபை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 3/4 வந்து எங்கே வரும்? நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வரும். சேம் தான் லைட்னிங்க்கும். லைட்னிங் பாருங்கள் 1350 கொடுத்துருக்காங்களா. லைட்னிங் வந்து 2/3 வந்து ஃபேக்ட்ரிக்குன்னு கொடுத்துருக்காங்க, 1/3 வந்து ஆஃபீஸ். இங்கே வந்து அவங்களே செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வரும்? 2/3 ஆஃப் 1350 rupees. அண்ட் ஆஃபீஸ் P&L எவ்வளோ போடுவீங்க? 1/3 ஆஃப் 1350 rupees நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடலாமா? லைட்னிங் எவ்வளோ? 2/3 into 1350. உங்களுக்கு வந்து 900 rupees வரும் எஸ்டிமேட்டாக நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணால். ஸோ லைட்னிங் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ லைட்னிங் போட போகிறீங்க? 900 rupees. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட போகிறீங்க? 1350 minus 900. அப்போ எவ்வளோ வருது? 450 rupees தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட போகிற லைட்னிங் எக்ஸ்பென்ஸ். 450 என்டர் பண்ணியாச்சா? ஸோ இந்த ரெண்ட் அண்ட் லைட்னிங்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். லைட்னிங் அவங்களே கொடுத்துருக்காங்க, 2/3 ஃபார் ஃபேக்ட்ரி, 1/3 ஃபார் ஆஃபீஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி என்டர் பண்ணணும். அண்ட் ரெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் ப்ரிமிசஸ்க்கு ஆஃபீஸ்க்கு 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு என்ன இருக்கும்? 3/4. அது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நீங்களாக வந்து அசியூம் பண்ணி எடுத்து போட்டாச்சா இப்போ. ஸோ ரெண்ட் அண்ட் லைட்னிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே நம்ம என்டர் பண்ணியாச்சா? ஸோ செக் பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் கன்சூம்டு என்டர் பண்ணியாச்சு, ஓப்பனிங் WIP, க்ளோசிங் WIP என்டர் பண்ணியாச்சு, வேஜஸ் என்டர் பண்ணியாச்சு, அண்ட் என்ன எல்லா எக்ஸ்பென்ஸ் ரெண்ட், லைட்னிங், கேரியேஜ் ஆன் பர்ச்சேஸ், ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் எல்லாம் என்டர் பண்ணியாச்சு, சேல் ஆஃப் ஸ்கிராப்பும் என்டர் பண்ணியாச்சு. பட் இங்கே பாருங்கள் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் நம்ம வந்து எப்பவுமே வந்து அசெட்ஸ் ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேட் ஆனால் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சரை போட்டுட்டு டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சரை சப்ராக்ட் பண்ணி போடுவோம்ல. பட் இங்கே வந்து டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் இருக்குல்ல, டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர்னா பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுட்டு அந்த டிப்ரிசியேட்டட் ஆன அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம்ல. அதேமாதிரி டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் தான் நமக்கு இருக்குல்ல. ஸோ அங்கே தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் என்டர் பண்ணணும். ஸோ இது நல்லா வந்து சர்க்கிள் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க புக்கில். டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் வரணும். கொஸ்டினில் பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி 70,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ அது எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகுது பார்க்கலாமா? ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகுது? 10% ஆகுது. ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வந்து 7.5% கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் போட போகிறோம். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ? 70,000 கொடுத்துருக்காங்க. அதில் 10% வந்து டிப்ரிஷியேட் ஆகுது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 70,000 into 10 divided by 100. ஸோ எவ்வளோ அமௌண்ட் டிப்ரிஷியேட் ஆகுது? 7,000 rupees டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எவ்வளோ? ஆன் பிளான்ட் வந்து 7,000. ஸோ மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக எல்லாமே நம்ம வந்து என்ட்ரு பண்ணியாச்சா? இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாமே டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 1,29,300 வருதா? மைனஸ் இந்த சேல் ஆஃப் ஸ்கிராப் அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ் 2,500 மைனஸ் க்ளோசிங் WIP 7,800. உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் என்ன வரும்? 1,19,000 வருதா? இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர். நான் வந்து செகண்ட் இலிஸ்ட்ரேஷன்லேயே சொல்லியிருப்பேன்ல, இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர் வந்துச்சுன்னா இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லலாம். அது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த 1,19,000 அப்படியே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 1,19,000 ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஸோ டூ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்னு போட்டு 1,19,000 மறக்காமல் என்ட்ரு பண்ணணும். இல்லைனா வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு ராங்காக வரும். ஸோ ஒரு அக்கௌண்ட்லையுமே மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர பேலன்ஸை P&Lல போடணும். அந்த மாதிரி நீங்கள் மறக்காமல் போடணும் அது. ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிடும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ரெண்ட் அண்ட் லைட்னிங் எப்படி வருதுன்றதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் பிளான்ட்டை மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரு பண்ணணுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரிமைனிங் எவ்ரி திங் இஸ் சிம்பிள். இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் போடணும்னு பார்த்தோம். அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நார்மல் ஓப்பனிங் ஸ்டாக்காக நம்ம என்ட்ரு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ? 15,500 வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ்
15,500. அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்களே, இங்கே பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் இஸ் 18,100 rupees கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் இஸ் 18,100. இதை வந்து நம்ம எங்கெங்கே என்ட்ரு பண்ணுவோம்? க்ளோசிங் ஸ்டாக்கை ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் என்ட்ரு பண்ணுவோம்ல. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து 18,100 rupees என்ட்ரு பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்லையும் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போட்டுட்டு 18,100 rupees என்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சூப்பர். இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல், WIP, ஃபினிஷ்டு கூட்ஸ் மூணுமே நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் என்ட்ரி போடணும், மறக்காமல் போடணும். நம்ம ரா மெட்டீரியல்ஸ், WIP அண்ட் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து நம்ம மேலே ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் போட்டோம்ல, அதே அமௌண்ட்டை நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் செப்பரேட்டாக வந்து நம்ம என்ட்ரி போடணும். இதை பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, WIP அண்ட் ஃபினிஷ்ட் கூட்ஸ் அழகாக வந்து மூணுமே ஒன்றா போட்டாங்களா. ஸோ மேலே நம்ம என்ன அமௌண்ட் என்ட்ரி பண்ணோமோ அதே தான் இங்கேயும் போட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு எல்லா பிளேசஸ்லையும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அண்ட் இந்த 1,19,000 நம்ம வந்து மேலே மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் பேலன்ஸை என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்கள், நார்மல் சேல்ஸ். நான் சொன்னால சேல்ஸ் வந்து 1,67,200 வந்து நம்ம எங்கே போடக்கூடாது? நார்மல் சேல்ஸை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போடணும் நான் சொன்னல. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நார்மல் சேல்ஸை என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 1,67,200 என்ட்ரு பண்ணிட்டாங்களா? சூப்பர். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கும் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு அதிகமாக வருது, கிரெடிட் சைடு அதிகமாக வருதா? ஸோ கிரெடிட் சைடோட தான் அதிகமாக இருக்குது. 1,67,200 ப்ளஸ் 18,100 வந்து உங்களுக்கு 1,85,300 வருதா? மைனஸ் 15,500 minus 1,19,000. You will get the gross profit as gross profit வந்து 50,800 rupees வந்துருச்சா. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் gross profit எவ்வளோ வந்திருக்கு? 50,800 rupees. இந்த gross profit நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம்ல. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த gross profit அப்படியே தூக்கி என்ட்ரு பண்ணோம். gross profit வந்து கிரெடிட் சைடில் 50,800 போட்டாச்சா. சூப்பர். இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன என்ட்ரிலாம் போடுறோம்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்ட் அண்ட் லைட்னிங் ஏற்கனவே பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே அட் அ டைமில் லைனாக நான் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ரா மெட்டீரியல் இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தானே என்ட்ரு பண்ணுவோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எங்கே வரும்? அசட் சைடில் வரும். தட் இஸ் 15,000. பில்ஸ் ரிசீவபிள் 15,000 என்ட்ரு பண்ணியாச்சா. சூப்பர். பில்ஸ் ரிசீவபிள் 15,000. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேஜஸ் என்ட்ரு பண்ணியாச்சு. சேலரிஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. சேலரிஸ் நீங்கள் எங்கே என்ட்ரு பண்ணுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் சேலரிஸ் என்ட்ரு பண்ணுவோம். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல சேலரிஸில். ஸோ சேலரிஸில் அன்பெய்டு எவ்வளோ இருக்குது? 900 rupees இருக்குது. ஸோ ஆல்ரெடி பெய்டு இஸ் 10,000. ஸோ 10,000 + 900, 10,900 will be your salaries. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் salary is 10,900. ஸோ சேலரிஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டெலிஃபோன் அண்ட் போஸ்டேஜ் எக்ஸ்பென்ஸ் வந்து 1,000 rupees கொடுத்துருக்காங்களா. ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிக்கலாமா? இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ டைரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெலிஃபோன் அண்ட் போஸ்டேஜ் வந்து 1,000 rupees என்ட்ரு பண்ணிட்டோம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர்ஸ் டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சரில் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு 350 rupees என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து ரிப்பேர்ஸ் டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் 350 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இதெல்லாம் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போடுவீங்களே, அசட்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ 70,000 வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போட போகிறோம். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 70,000 போட்டாச்சா. நம்ம டிப்ரிசியேஷன் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணோம்ல. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 10% வந்து டிப்ரிசியேஷன். ஸோ 70,000 - 7,000 டிப்ரிசியேஷன் போய் எவ்வளோ இருக்குது? 63,000 வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு பண்ணுறோம். இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் இந்த 7,000 நம்ம எங்கே என்ட்ரு பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரு பண்ணணும். ஏன்னா அது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியில். ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் எங்கே வரும்? 1,500 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் 1,500 என்ட்ரு பண்ணியாச்சா. ஓகே.
நெக்ஸ்ட் சண்டே கிரெடிட்டாஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைடில் வரும் 15,000. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே கிரெடிட்டாஸ் எவ்வளோ 15,000 என்டர் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிளும் பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைடில் சண்டே கிரெடிட்டாஸ் கீழே என்டர் பண்ணிக்கணும். இதில் ஆல்ரெடி என்டர் பண்ணியாச்சு. கமிஷன் ரிசீவ்டு வந்து 450. ஸோ 450 வந்து எங்கே கமிஷன் ரிசீவ்டு எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கமிஷன் ரிசீவ்டு வந்து 450 என்டர் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து நம்ம 1650 rupees பே பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் பே பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்தர் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து 1% ஆஃப் சேல்ஸ். நம்ம சேல்ஸில் வந்து 1% நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் எவ்வளோ? சேல்ஸ் வந்து 1,67,500 சாரி 1,67,200 into 1 divided by 100. ஸோ 1,672 rupees வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ 1650 ப்ளஸ் 1672 இந்த ரெண்டு அமௌண்ட்டும் வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்க்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து 1672 and 1650 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு வந்து இருக்கிற ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து 1672 தான். பட் நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 1650 rupees பே பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோனா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 22 rupees. இதுதான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். உங்களுக்கு கரெக்டான ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து எவ்வளோ? 22 rupees. என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1672 வருதா? பட் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? 1650 rupees. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 22 rupees வருது. நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் 8,500. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைடில் நம்ம என்டர் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட் சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh rupees அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் தான் பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 8,500. ஸோ வந்து பாக்ஸில் இருக்கிற எல்லாமே நம்ம என்டர் பண்ணியாச்சா? ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா பார்க்கலாமா? என்டர்ட் சேலரிஸ் என்டர், வேஜஸும் என்டர் பண்ணியாச்சு. டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி முடிச்சாச்சு. டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் இருக்குது. ஆஃபீஸ் ஃபர்னிச்சரா? ஓகே. அண்ட் இதுவும் முடிச்சாச்சு. இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஸ்டினில் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 rupees. ஸோ இந்த 10,000 rupees இங்கே பாருங்கள். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வந்து 10,000. ஸோ 10,000 into 7.5 divided by 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 750 rupees வந்து டிப்ரிசியேஷனாக வருது. ஸோ 10,000 minus 750 9,250 is your office furniture. இப்போ வந்து டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து நம்ம எங்கே போட்டோம்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணோம். அப்போ டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் எங்கே என்டர் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அங்கே தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் அசர்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் ரிலேட்டட் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம போட்டோம். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எங்கே போடுவீங்க? டிப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் என்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. ஸோ எவ்ரி திங்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணலாமா? டெபிட் சைடில் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும். கிரெடிட் சைடில் எல்லாமே ஆட் பண்ண என்ன அமௌண்ட் வருது? 50,800 minus 450 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 50,350 வருதா? சாரி 50,800 plus 450 you will get it as 51,250 rupees வந்து credit side total வருது. அதுதான் higher total. ஸோ இந்த 51,250 minus 10,900 minus இந்த 1,000 minus இந்த 350 minus 750 minus 1,500 minus 450 minus 1,500 minus 22 பண்ணால் நமக்கு வந்து 34,778 rupees வந்து நெட் ப்ராஃபிட் வந்து வருது. இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் 34,778. இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம எங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும், ட்ராயிங்ஸை செப்பரேட் பண்ணுவோம்ல. ஸோ ட்ராயிங்ஸ் இங்கே இல்லை. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ 1 lakh plus 34,778 ஆட் பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி நம்ம நார்மலாக டிப்ரிசியேட் பண்ணி அமௌண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சரும் டிப்ரிசியேஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் மூணுமே இங்கே கம்பல்சரியாக என்ட்ரு பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், WIP அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் மூணுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கம்பல்சரியாக என்ட்ரு பண்ணணும். அண்ட் சண்டே டேட்டாஸ் என்ட்ரு பண்ணியாச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் இங்கே பாருங்கள், இதுதான் மெயின். இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சண்டே டேட்டார் வந்து 24,000 கொஸ்டினை பார்த்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. பட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்டில் 2 அமௌண்ட் இருக்குது. என்ன 1672 1 1650 2 இருக்குல்ல. பட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டோம்ல அந்த அமௌண்ட் தான் மெயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை படி நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து 1672 இந்த அமௌண்ட் தான் மெயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டோம். ஓகே, பட் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே டேட்டாஸ் கூட நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம்ல. எப்பவுமே ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்னாலே நம்ம சண்டே டேட்டாஸ் கூட சப்ராக்ட் பண்ணி போடுவோம்ல. ஸோ எந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணுவோம், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச ஆன்சர் இருக்குல்ல 1672 அதுதான் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 24,000 minus 1672 you will get 22,328 rupees as your sundry debtors. அண்ட் நார்மல் பில்ஸ், ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க் எல்லாம் என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ வந்து 2 சைடுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,68,678 rupees as your debit and credit side, assets and liabilitiesல உங்களுக்கு வர ஆன்சர். ஸோ illustration 3 also completed. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். இது ஒரு 3 times போட்டிங்கனாலே உங்களுக்கு தரோவாயிடும் இந்த சம். இதில் நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த சேல் அண்ட் சேல் ஆஃப் ஸ்கிராப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் தான் வரணும். சேல் வந்து நார்மலாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடில் மீதி எல்லாமே நார்மலாக உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், WIP, ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கில் கொடுத்துருக்க ரா மெட்டீரியல், WIP அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக எக்ஸ்பென்சஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுல வந்து இது இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்ட் அண்ட் லைட்னிங் நீங்கள் கிளியராக வந்து போட்டு பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வருதான்ட்டு. அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து 1650 மேலே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1672 வருதா. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 22 rupees ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுவீங்க. அண்ட் சண்டே டேட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற சண்டே டேட்டாஸ் கூட சப்ராக்ட் பண்ணுறது 1672 தான் நீங்கள் பண்ணணும். இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இனிமேல் நான் சொல்கிற சர்டன் திங்ஸை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அது மறந்துருப்பீங்க. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணுன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் ரிமைனிங் எல்லாம் சிம்பிள் தான். நார்மல் டிப்ரிசியேஷன் அண்ட் இது வந்து நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் சம் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சைமல்டேனியஸாக எல்லாமே 4 boxes போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்டிட்டிஸில் எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து புக் பேக் சம்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடப்போ தான். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ illustration 1 இது எக்ஸாம் ப்ராப்ளம் இல்லை, 2வும் எக்ஸாம் ப்ராப்ளம் இல்லை, 3 வந்து கம்பல்சரி எக்ஸாம் ப்ராப்ளம். கண்டிப்பாக எக்ஸாமில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3rd சம் நிறைய போட்டு பாருங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த சம்ஸில் ஏதாவது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.